இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா WWE இருந்து சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எடுத்திருக்கு. அதெல்லாம் என்னன்றது ஒண்ணா தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, ராயல் ரம்பிளில் ரிட்டர்ன் கொடுத்த அலெக்சா பிளிக்ஸ் அவங்க இந்த வாரம் ராவுக்கு வருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். இப்போது ராவுக்கு வரல. அப்போது அலெக்சா பிளிக்ஸோட அடுத்த பிளான் என்னன்றது இப்போ லீக் ஆயிருக்கு. அலெக்சா பிளிக்ஸ் இப்போ அஃபிஷியலாக ஏஜ் ஸ்டில்ஸ் எப்படி ஸ்மாக் டவுன்லேருந்து ராயல் ரம்பிள் ரிட்டர்வே ராவுக்கு வந்துடும். அதே போல் அலெக்சா பிளிக்ஸ் இப்போ ஸ்மாக் டவுனுக்கு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் இப்போ கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, மென்ஸ் எலிமினேஷன் சாம்பர் மேட்ச் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் நடந்திருக்கு. ஆனால் அது எந்த சாம்பியன்ஷிப்னு இன்னும் WWE அனௌன்ஸ் பண்ணல. அப்படி அனௌன்ஸ் பண்ணாமே சாம்பியன்ஷிப் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. அந்த குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் சிஎம் பங்கு ஜான்சன் செலக்ட் ஆகிட்டாங்க. மற்றது பார்த்தீங்கன்னா ஃபின் பாலர் வர்சஸ் செத் இருக்குது, லோகன் பால் வர்சஸ் ரே மிஸ்டீரியோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ராவை சேர்ந்த ரெஸ்லர் தான் இருக்கிறதுனால இந்த சாம்பியன்ஷிப்புக்கு என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, ரா ரெஸ்லர் தான் இருப்பாங்க. கோடி ரோட்ஸ் தலையிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கோடி ரோட்ஸ் ராயல் ரம்பிள்ல ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக கோடி ரோட்ஸ் இப்போ சாம்பியனை கொடுத்துட்டு போறதா இல்ல சாம்பியனை ரெஸ்ல்மேனியால டிஃபெண்ட் பண்றதான்ற ஒரு கேள்வியே நிலவிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை கோடி ரோட்ஸ் பயங்கரமான ரெஸ்லர், பெரிய ரெஸ்லரோட மோத விட்டு பயங்கரமா சண்டையிட வைக்க மாட்டாங்கன்ற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு. அதனால இந்த வாட்டி ராயல் ரம்பிள் வின்னரான ஜே யூசோ அவர் அது மட்டும் இல்லாம அவர் தொடர்ச்சியா கந்தர் கூட லாஸ்டா நடந்த 3 மேட்சையும் தோத்ததுனால மீண்டும் கந்தர் கூட வச்சா தோத்துருவார்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் ராயல் ரெஸ்ல்மேனியா இருக்காதுன்றதுக்காக அது ஒஸ்ட் மேட்சாக இருக்குன்றதுக்காக. அதனால WWE என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, டேக் டீமாக இருக்காங்க. அந்த ஸ்டோரியில பில்ட் பண்ணி கொண்டு இவங்க 2 பேருக்கும் ரெஸ்ல்மேனியால ஒரு மேட்ச் வைக்க போறாங்க. அதை தான் ஜே யூசோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன்ல சேலஞ்சு பண்ண போறாரு. சேலஞ்சு பண்ண மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸை வர வச்சு கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ண போறாருன்ற மாதிரி ஒரு ரூமர் இப்போ போயிட்டு இருக்கு. அட்டாக் பண்ணி கோடி ரோட்ஸோட சேலஞ்சை ஓகே பண்ண போறேன், நான் உன்னதான் சாம்பியன் பண்ண போறேன் அப்படின்ற ரூமர் இப்போ போயிட்டு இருக்கு. இதுதான் நடக்க போகுதுன்ற மாதிரி இப்போ ரூமர் வந்திருக்கு. ரெஸ்ல்மேனியா கோடி வர்சஸ் ஜே யூசோ இவங்க 2 பேருக்கும் WWE அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுதுன்ற மாதிரி இப்போ ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.